இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறதே தாமதமாகுது, அல்லது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கட்டாயிருது, அல்லது திருமணம் நடந்து ஒரே சண்டை சச்சரவா இருக்கு, கடைசி வரைக்கும் சண்டையாவே இருக்கு. அடுத்து ஒன்னொன்னு திருமணம் ஆயிருச்சு, சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு, 2 நாள் பிரிஞ்சு போனாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருது, சிலர் 2வது திருமணம் போயிருது. இது எல்லாமே பிரச்சனை தானே. அப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி பிரிச்சறியதுன்னா, ஒரு ஜாதகத்துல திருமண பந்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்பது பெண்ணுக்கு செவ்வாய், ஆணுக்கு சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் சுக்கிரன் வக்ரங்கிறப்ப சுக்கிரன் தான் குடும்பத்தை குறிக்கிறதாச்சே சார், மனைவியை குறிக்கிறதாச்சே, இவர் வேற சொல்லிக்கிறாரு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நம்ம சுக்கிரன் வக்ரமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய திருமண வாழ்க்கை. ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு, அல்லது ராகு கேது உள்ள ராசியை 1 நின்னீங்கன்னா, ராகு உள்ள ராசியை 1 நின்னீங்கன்னா அது 1, அடுத்து 2, அடுத்து 3 நின்னும் பொழுது 1, 5, 7, 9ல ராகு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1, 5, 7, 9ல சுக்கிரனும் பெண் ஜாதகத்துல செவ்வாயோ இருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாகி அல்லது ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்றோ, அல்லது ராகு கேதுகளுக்கு 1, 5, 9ல இருந்தோ சுக்கிரன், அதே ஜாதகத்துல சூரியன் புதன் இணைந்திருந்து, அதே ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்து, அந்த ஜாதகத்துல சுக்கிரனுடன் வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்து, குருவுடன் வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்து, இந்த காம்பினேஷன்ல ஒரு ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நம்ம இந்த சேனலில் தொடர்ச்சியாக ஜோதிடம் பற்றிய, அதுலேயும் ஜோசியத்துலையுமே வெறுமனே நம்பிக்கை மட்டும் இல்லாமல் எல்லாருமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய, இது ஜோசியம்ங்கிறது ஏதோ ஒருத்தருக்கு மட்டும் அங்கே மேலே இருந்து ஏதோ அருள் பாலித்தது மாதிரியும் எங்களுக்கு மட்டுமே உள்ள பலிதங்கள் ஏற்பட்டு அதை பதில் சொல்கிறது மாதிரியும் நீங்கள் எடுத்துக்க வேணாம். இந்த ஜோதிடம் என்பது ஒரு கணிதம், அவ்வளோதான். அந்த கணிதம் என்பது கிரகங்கள் பேஸில் செய்யப்படக்கூடிய கணிதம். கிரகங்கள் என்பது ஒரு குறிகாட்டி, அது ஒரு கோடு வேர்டு மாதிரி பயன்படுத்திக்கிங்களேன், புரிஞ்சுக்கோங்களேன். இது ஒரு இந்த கம்ப்யூட்டரில் கோடு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இது ஒரு கிரகங்களை கோடாக பயன்படுத்தி அந்த கோடு வழியாக ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலதரப்பட்ட விஷயங்களை நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறதுனால அந்த தகவல்களை நீங்களும் புரிந்து கொள்வதற்கு ஏற்றாறு போல உங்களுக்கு புரியக்கூடிய தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு ஜாதகத்தில் குடும்ப விஷயங்களில் பிரச்சனை வரக்கூடிய கிரக அமைப்புகள் எது? அப்போ ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் மட்டுமே போதுமா, அல்லது இந்த லக்னத்துக்கு 7, 2, 11 இதெல்லாம் சொல்கிறாங்களே சார், இதுக்கும் குடும்பத்துக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? 7க்கும் 8க்கும் தொடர்பு இருக்கா? 2க்கு தொடர்பு இருக்கா? லக்னங்களுக்கு தொடர்பு இருக்கா? அப்படிங்கக்கூடிய கேள்விகள். இது ஸ்தான பலம் அல்லது ஆதிபத்திய பலம் அப்படிங்கிற தனி பிரிவுக்குள்ளே போயிடுது. ஆனால் அதெல்லாம் பேசி உங்களை நான் குழப்ப விரும்பல, நேரடியாக ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான சில கிரக நிலைகளை சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் திருமண பந்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்பது பெண்ணுக்கு செவ்வாய், ஆணுக்கு சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் எந்த மாற்றங்களும், எந்த முக்கியத்துவமும், எந்த குழப்பங்களும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வருவது இல்லை. ஒரு ஆண் ஜாதகத்தில் உதாரணத்துக்கு எடுத்து பார்க்குறோம். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. அப்போ சுக்கிரன் வக்ரங்கிறப்ப சுக்கிரன் தான் குடும்பத்தை குறிக்கிறதாச்சே சார், மனைவியை குறிக்கிறதாச்சே, இவர் வேற சொல்லிக்கிறாரு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. அப்போ சுக்கிரன் வக்ரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய திருமண வாழ்க்கை ஏதாவது ஒரு குழப்பத்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்க போகுதுன்னு அர்த்தம். அதே போலவே பெண் ஜாதகத்தில் செவ்வாய் என்ற கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு. விளிம்புனா என்ன சார் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் கட்டங்கள் 12 கட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்துக்கும் 30 டிகிரி ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிளில் அந்த கிரகங்கள் எந்த ஆங்கிளில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது தான் டிகிரிஸ். அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் இப்போ செவ்வாய் 30 டிகிரி, செவ்வாய் 28, செவ்வாய் 26ன்னு குறிச்சிருப்பாங்க. அதில் 28லேருந்து 30க்குள்ளே ஒரு கிரகம் இருந்தாலோ, 0லேருந்து 2க்குள்ளே ஒரு கிரகம் இருந்தாலோ இந்த கிரகம் விளிம்பில் இருக்குது, டிப்பில் இருக்குன்னு அர்த்தம். அதை பாரம்பரிய ஜோசியத்தில் நிறைய பேர் வழக்கத்தில் சந்தின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிரகம் சந்தியோ பரிவர்த்தனையோ வக்கரமோ அடைந்தால் ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமோ சந்தியோ பரிவர்த்தனை அடைஞ்சால் அந்த ஜாதகருடைய கணவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய குழப்பங்களோ சிக்கல்களோ ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை சார். சரியில்லைன்னா என்னென்ன மாதிரி சரியில்லை சார்? இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறதே தாமதமாகுது, அல்லது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கட்டாயிருது, அல்லது திருமணம் நடந்து ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது, கடைசி வரைக்கும் சண்டையாகவே இருக்குது. அடுத்து ஒன்னொன்று திருமணம் ஆயிடுச்சு, சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு, 2 நாள் பிரிஞ்சு போனாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுது, சிலர் 2வது திருமணம் போயிடுது. இது எல்லாமே பிரச்சனை தானே.
அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி பிரிச்சறிகிறதுனா அதுக்கும் கிரக நிலையில நான் வரிசையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இதை கொஞ்சம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இது மாதிரி இருக்கவங்களுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடியது ஆழமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிதாக இதை செஞ்சிடலாம். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் திருமணம் ஆகக்கூடிய, இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் திருமணம் ஆகும் அப்படிங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க, ஏற்கனவே திருமணமானவங்க, இது மாதிரி சிக்கல் இருக்கிறவங்க, இது மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது அவங்களுக்கும் பயன்படலாம். ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு, அல்லது ராகு கேது உள்ள ராசியை 1ன்னு எண்ணிங்கன்னா, ராகு உள்ள ராசியை 1ன்னு எண்ணிங்கன்னா அது 1, அடுத்து 2, அடுத்து 3ன்னு எண்ணும் பொழுது 1, 5, 7, 9ல் ராகு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1, 5, 7, 9ல் சுக்கிரனோ பெண் ஜாதகத்தில் செவ்வாயோ இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதிப்பில் போய் நிற்க போகுது. அப்படி பாதிப்பில் நின்று அந்த ஜாதகத்தில் குரு உள்ள ராசியோடையே செவ்வாய் இருந்தால், அதாவது குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால், அல்லது குரு உள்ள ராசிக்கு 5வது ராசி, 7வது ராசி, 9வது ராசியில் இருந்தால் இந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கொண்டு போகும். சரியாக புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது சுக்கிரனும் ஆண் ஜாதகத்தில், செவ்வாய் பெண் ஜாதகத்தில் டேமேஜ் ஆகியிருந்தா அது பிரச்சனை வரும். அதே ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தா, ஒரே கட்டத்தில் இருந்தாலோ 1, 5, 7, 9ல் இருந்தாலோ ரெண்டும் கம்பைண்ட் ஆகும்போது அது வழக்குகள் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். இந்த வழக்குகள் வரைக்கும் கொண்டு போய் எத்தனையோ கேஸுகள் கோர்ட்டுக்கு போய் ஸ்டேஷனுக்கு போய் அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று சேர்ந்து வாழ்ந்த குடும்பங்கள் நிறைய இருக்குது. அப்படி ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் தனியாக ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்குது, அல்லது சூரியனோட புதன் வக்ரமாக இருக்குது, சூரியனோட இருக்கக்கூடிய புதன் பரிவர்த்தனையாக இருக்குது, சூரியன் புதன் கேது இருக்குது, சூரியன் புதன் ராகு இருக்குது, கூட யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் வரைக்கும் சிக்கலில் போய் நிற்கும். சரியாக ஒன்றா வாழலைன்னு அர்த்தம். சார் இது ஆமாம் சார், இது மாதிரி இருக்குது ஒரு ஜாதகத்தில். இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி 2வது திருமணத்துக்கு போகுமா அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 2வது திருமணம் போகிறதுக்கு இன்னும் ஒரு 4-5 லாஜிக் இருக்குது. நான் வரிசையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுடன், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்தால், நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்குது, கூட புதன் இருக்குது, புதன் பரிவர்த்தனையோ வக்ரமோ அல்லது சந்தியிலையோ இருக்குன்னு வைங்களேன். அப்போ சுக்கிரனை கெடுத்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஜாதகருடைய மனைவிக்கு 2ஆம் திருமணம் நடக்கும், அல்லது அந்த ஜாதகர் 2வது திருமணம் செய்யக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். இது இவருடைய மனைவியினுடைய ஸ்டேட்டஸ். இவருடைய ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு அதே ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய ராசியில் ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அடைந்து இருந்தால் இந்த ஜாதகருக்கு 2 திருமணம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாகி அல்லது ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்றோ, அல்லது ராகு கேதுகளுக்கு 1, 5, 9ல் இருந்தோ சுக்கிரன், அதே ஜாதகத்தில் சூரியன் புதன் இணைந்திருந்து, அதே ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்து, அந்த ஜாதகத்தில் சுக்கிரனுடன் வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்து, குருவுடன் வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்து, இந்த காம்பினேஷனில் ஒரு ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு 2 திருமணங்கள் நடக்கும். சார் இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் அப்படின்னா 2 திருமணம் பண்ணுறது தான் பரிகாரம், வேறு வழி இல்லை. ஒரு பலன் நடக்கும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும், அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ இதே தான் பெண் ஜாதகத்தில் எடுத்துக்கணும். அப்போ பெண் ஜாதகத்தில் செவ்வாய் டேமேஜ்னா என்னது, வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாகி அல்லது ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்று ராகு கேதுக்கு 1, 5, 9ல் செவ்வாய் இருந்து, அதே ஜாதகத்தில் செவ்வாயுடன் இணைந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையோ, குருவுடன் இணைந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையோ இருந்து சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அந்த பெண்ணுக்கும் 2 திருமணம் ஆகும். சார் இந்த 2 திருமணம் அப்படிங்கிறது இந்த பெண் ஜாதகத்தை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கானா? வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியான வே சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் சித்தப்பா, பெரியப்பா, மாமே, அத்தை இவங்களில் யாருக்காச்சும் இந்த 2 திருமணம் நடந்திருந்தா இந்த ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக 2வது திருமணத்துக்கு வேகமாகவே கூட்டு போயிடும். அதுக்கடுத்து ஒரு ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய ராசிக்கு கோச்சார ராகு வந்தா, அல்லது கோச்சார கேது வந்தா, அல்லது ராகு கேது இருக்கக்கூடிய ராசிக்கு கோச்சார குரு வந்தா, இந்த மாதிரி டிவோர்ஸ் வரைக்கும் கூட்டு போய்விடும். அப்போ நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த நான் சொன்ன காம்பினேஷன்களை ஒரு ஜாதகத்தை எடுங்க, அந்த ஜாதகத்தை பாருங்கள். சார் இதெல்லாம் சரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக சரி பண்ண முடியாது. சிலருக்கு சரியாகுது. அது எப்போ சரியாகுது அப்படின்னா, இவங்க ஏற்கனவே திருமணமான பெண்ணு, டிவோர்ஸ் ஆன பெண்ணு யாரையாச்சும் சந்திச்சு அவங்களுக்குள்ள ஒரு அஃபேரை ஏற்படுத்திக்கிறாங்க, கொஞ்ச நாள் லிவிங் டுகெதராக வாழ்கிறாங்க, அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு அவங்களுடைய திருமணத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வரது இல்லை. மற்றபடி இப்போ ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன விதி இருக்குது, அவர் ஒரு திருமணம் பண்ணுறார், அது டிவோர்ஸ் ஆகிட்டு வேற ஒரு திருமணத்துக்கு போகுது, திருப்பி இன்னொரு திருமணமும் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணுறார், அதுவும் டிவோர்ஸ் ஆகி போகுது. அப்போ அடுத்து பண்ணுறப்ப அவர் என்ன செய்யணும்னா, ஏற்கனவே திருமணமான பெண்ணாக பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டால் அந்த பிரச்சனைகள் வருவதில்லை. சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் இருவருடன் வாழ வேண்டும் என்று இருந்தால் அவர் வேற ஒரு இல்லீகல் அஃபேராச்சும் வாழ்கிறார், யாருக்கும் தெரியாமல் ஹைடு ஃபேமிலி மாதிரி ஒரு ரன் பண்ணுறாரு. அப்படி இல்லாட்டினா 2 திருமணத்தை பண்ணிக்கிறார். இந்த மறைந்திருந்து வாழக்கூடிய அமைப்பு பெண்ணுக்கு, அவருடைய மனைவிக்கு 2 திருமண யோகம் இல்லை, டிவோர்ஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இல்லை, ஆனால் வேறவரோட வாழக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு இருக்குன்னா இவர் மறைந்திருந்து வாழ்கிறார். அந்த ஜாதகத்திலே மனைவிக்கும் 2 வாழ்க்கை இருக்குது,
சட்டப்பூர்வமான பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் 2 பேரும் பிரிஞ்சுக்கிறாங்க. சிலர் வந்து வெளிநாடுகளில் தனித்தனியாக வாழுவாங்க வேலை விஷயமா, அல்லது 2 பேரும் பிரிஞ்சு வேறு வேறு ஊரில் வாழும்பொழுது 2 பேர் ஜாதத்துலேயும் பிரச்சனை இருக்கும், 2 பேருக்கும் வேறு வேறு உறவுகள் இருக்கும். ஆனால் வந்து சட்டப்பூர்வமாக பிரியறதுக்கான குரு செவ்வாய் அமைப்பு இருக்காது. அப்போ இவங்க 2 பேரும் பிரிய மாட்டாங்க, ஆனால் வேறு வேறு வாழ்க்கையை வாழ்வாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் லாஜிக்காக, இது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக லாஜிக்காக சொல்லிவிட்டேன். இந்த லாஜிக்குகளை பிட்டு பிட்டாக எடுத்து அங்கங்கே ஒட்டி ஒட்டி வச்சு இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சம்பவங்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சார், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனை இல்லை ஆண் ஜாதகத்தில், பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை இல்லை, குருவோட எந்த கிரகமும் இதாகல, இப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கே சார் அப்படின்னா அது குடும்ப வழக்காக வரணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது ஒரு வழக்கை கொண்டு வந்து விருத்தலாம். அப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் இல்லை, சூரியன் புதன் இல்லை, ஆனால் சுக்கிரன் ராகுவோடையோ சுக்கிரன் கேதுவோடையோ அல்லது சுக்கிரன் வக்ரமாக பரிவர்த்தனை நடந்துருந்துச்சுன்னா அந்த பையனுக்கு 29-30 வயசில் கல்யாணம் ஆகும். அவ்வளோதானே தவிர இது பெரிய அளவில் பிரச்சனை கொண்டு போய் நிறுத்தாது. அப்போ லாஜிக்காக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த வேலைகளை செய்கிறது. அப்போ இந்த கிரகம்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கதையை நிகழ்த்துக்கிறதுன்ற ஒரு திரைக்கதை மாதிரி இதை கொண்டு வரும் பொழுது ஜாதகருடைய நிகழ்வுகளை கண் முன்னால் கொண்டு வர முடியும். இதில் ஒரே ஒரு என்னன்னா, இதை மாற்ற முடியாதுன்றதை சரியாக புரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகமான நிறைய தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நன்றி, வணக்கம்.